சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர பகுதியில் செல்லும் சரபங்கா ஆற்றில் விழுந்து மூதாட்டி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி நாச்சியம்மாள். இவர் உடல்நிலை சரியில்லாமல் எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பும்போது வெயிலின் தாக்கம் காரணமாக தலை சுற்றி சரபங்கா ஆற்றின் கரையில் அமர்ந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சரபங்கா நதியில் சுமார் 1 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்டனர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த எடப்பாடி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து எடப்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரபங்கா நதியில் அதிக அளவில் ஆகாய தாமரை படர்ந்திருப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பற்ற சூழல் இருந்து வருவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதனை தடுக்க கரையோரத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் லாரன்ஸ் சாலை சிக்னல் அருகே விளம்பர பதாகை விழுந்ததில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. கடலூர் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் லாரன்ஸ் சாலை 4 வழி சந்திப்பில் உள்ள சிக்னலில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த விளம்பர பதாகை சேதமடைந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது புதுக்குப்பத்தை சேர்ந்த தணிகை செல்வன் என்பவர் மீது விளம்பர பதாகை அறுந்து விழுந்து அவர் பலத்த காயமடைந்தார். இந்த விளம்பர பதாகை இருசக்கர வாகன ஓட்டி மீது விழும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடலூர் நகரில் பல விளம்பர பதாகைகள் அறுந்து விழும் அளவிற்கு இருப்பதால் அதிகாரிகள் அவற்றை கண்காணித்து சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மற்ற வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கி மக்களுக்கு உதவும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் நாள் முதல் 20ஆம் நாள் வரை கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படுகிறது. கூட்டுறவு இயக்கத்தையும் கூட்டுறவு அமைப்புகளையும் மேம்படுத்தும் நோக்கத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடலூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்துதல் மற்றும் நலிந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் கூட்டுறவின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பொருளாதாரத்தில் கிராமப்புற மக்களை மேம்படுத்துவதே கூட்டுறவின் நோக்கம் எனவும் மற்ற வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கி மக்களுக்கு உதவும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை கணித ஆசிரியர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய சம்பவத்தால் அங்கு வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனை கணித ஆசிரியர் ஜெயசங்கர் என்பவர் சரமாரியாக திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சக மாணவர்கள் அந்த மாணவனின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தாயார் மற்றும் அவருடைய சகோதரி இருவரும் பள்ளிக்கு சென்று கணித ஆசிரியர் ஜெயசங்கரை விசாரித்துள்ளனர். அப்போது ஆசிரியருக்கும் மாணவரின் பெற்றோருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவன் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் சர்வதேச கூடைப்பந்து தகுதி போட்டி இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நவம்பர் 22ஆம் தேதி தொடங்கி நடைபெறவுள்ளது. சென்னை தாஜ் கிளப் ஹவுஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச அளவிலான கூடைப்பந்து போட்டி முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளதாக அறிவித்துள்ளனர். FIBA ஆசிய கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு தொடங்குகிறது. இந்த தொடரில் பங்கேற்கும் அணிகளை தகுதிச் சுற்று மூலம் தேர்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் 2ஆம் கட்ட தகுதிச் சுற்று போட்டிகள் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நவம்பர் 22 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. இந்த தகுதிச் சுற்று போட்டிகளில் ஆசிய கண்டத்தில் உள்ள தலைசிறந்த 24 நாடுகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்தவுள்ளன. சேலத்தில் அம்மன் கோவில் கட்டுமான பணிகளை அதிமுக ஒன்றிய செயலாளர் தடுப்பதாக கூறி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அமரக்குந்தி கிராமத்தில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக செட் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது.
அப்போது தாரமங்கலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் மணிமுத்து என்பவர் கோவில் பணிகளை தடுத்து கோவிலில் பூஜை செய்யக்கூடாது என்று பூட்டிவிட்டு கட்டுமான பொருட்களையும் எடுத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் தொலசம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மக்கள் அதிமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவும் கொடுத்தனர். இதன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர். 20 வருடங்களாக பூஜை செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட மகன் ராஜா செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட மகன் நான் கந்தசாமி நான் செஞ்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு வர்றவங்க என்கிட்ட வேண்டுதலுக்காக பணம் கொடுத்துருந்தாங்க. மற்றும் ராமதாஸ் அண்ணன் அவரும் வேண்டுதலுக்காக பணம் என்கிட்ட கொடுத்தாரு. மீதி நான் கை காசு போட்டு செட்டு போடலாம் என்று ஆங்கில எடுத்துட்டு வச்சிருந்தேன். அது மணிமுத்து என்கிறவர் செட்டு போடக்கூடாது, கோயிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு என்னை மிரட்டி கோயிலை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு கோயிலை இழுத்து பூட்டிவிட்டாரு. ஓமலூர் அருகே காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை தட்டி கேட்ட காவலரின் தந்தை வீட்டை அடித்து நொறுக்கிய கும்பல் மீது புகார் கொடுத்து 10 நாட்கள் ஆகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீஸ்காரரின் தந்தை கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி ராஜாத்தி தம்பதியினர். இவரது மகன் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் சரோஜா தம்பதியினரின் மகளை ரவியின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். சரோஜாவின் சகோதரர் ராமன் என்பவர் அடிக்கடி அந்த பகுதிக்கு வரும் காட்டு விலங்குகளை நண்பர்களுடன் சேர்ந்து வேட்டையாடி வந்துள்ளார். மேலும் வேட்டை நாய் வைத்து காட்டு விலங்குகளை பிடித்தும் வந்துள்ளார். இதை அறிந்த ரவி, நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு எனது மகன் பாதிக்கப்பட நேரிடும் என எச்சரித்துள்ளார். இதனால் கோபமடைந்த சரோஜா மற்றும் ராமன் 10க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து ரவியின் வீட்டை அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து ரவி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகாருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உடனடியாக இதுகுறித்து உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு சார், பையன் வேலையில் இருக்கிறாங்க. இவன் நம்ம அட்டாச்சு பண்ணி மானு எல்லாம் எடுத்து அடிச்சு எல்லாம் நம்ம பாருங்க, நான் காமிக்கிறேங்க சார். எல்லாம் நம்ம அட்டாச்சுன்னு பண்ணதுக்கு ஏங்க இப்படி பண்றீங்க? என் பையன் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான். நான் கேட்ட ரூல்ஸ் இருக்குல்ல, இப்படி கேட்டதுக்கு இவளை காலி பண்ணிட்டா நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம இது எடுக்கிறாங்க சார். எங்களை ஆள் வச்சு அடிக்கிறாங்க, ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க சார். அப்புறமேட்டு அந்த பையன் டாக்டர் அவன் மிரட்டுறான், பார்க்கலாமா எங்க அம்மா பாரு அவன் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு பண்றான். ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க சார். புதுக்கோட்டையில் அரசு பேருந்து நடத்துனரை இளைஞர்கள் சிலர் தாக்கியதால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சை சென்ற அரசு பேருந்தில் ஏறிய 3 இளைஞர்கள் கந்தர்பக்கோட்டை செல்வதற்கு டிக்கெட் எடுத்துள்ளனர். அதற்காக அந்த பேருந்தில் நடத்துனர் பாலுவிடம் 500 ரூபாயை கொடுத்த நிலையில் அவர் சில்லறை இல்லை என கூறியுள்ளார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பேருந்தில் பயணித்த இளைஞர்கள் நடத்துனர் பாலுவை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளின் உதவியோடு அந்த இளைஞர்களை பிடிக்க முயன்றபோது பேருந்திலிருந்து இறங்கி இருவர் தப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் சாலையிலேயே அரசு பேருந்தை நிறுத்திய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அவ்வழியே வந்த அரசு பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் நடத்துனர் பிடித்து வைத்திருந்த ஒரு இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பகட்டுவான்பட்டியை சேர்ந்த தனசேகர் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்ற இருவரை தேடி வருகின்றனர். சென்னையில் பிரபல வழக்கறிஞர் காமராஜர் கொலை வழக்கில் விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி அவரது சகோதரி தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஒருவருக்கு ஆயுள் தண்டனையும் 2 விடுதலையும் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் பிரபல வழக்கறிஞர் காமராஜ் கொலை வழக்கில் விசாரணையை விரைவில் முடிக்க உத்தரவிடக் கோரி அவரது சகோதரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையானது செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக மதுரை மாவட்ட நீதிமன்ற முதன்மை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இனியும் காலதாமதம் செய்ய வேண்டாம் எனவும் உரிய நேரத்தில் வழக்கை முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கல்பனா என்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்தும் ஆனந்தன் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரை விடுதலை செய்தும் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.